யாருக்கோ ஆண்டவர் வந்து இந்த காரியத்தில் பேச திட்டம் வைத்திருக்கிறார். இந்த நாடுகளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேச இந்த நாடுகளில் பல காரியங்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி நடைபெறுகிற பல நிகழ்வுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் இருக்கிறோம். அதாவது சுத்தத்தில் இந்த நாடுகளில் ஆண்டவரே எங்களோடு பேசும், என்னோடு பேசும். நீர் எங்களை எந்த நோக்கத்துக்காக இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை எங்களிலே நிறைவேற்ற நீர் எங்களோடு பேசும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். டாபிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப். திரும்ப ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு எழுதிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வாசிக்கும் போது தப்பா வாசித்தேன். ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு வாசித்தேன். நான் திரும்ப அதை குறித்து யோசித்தேன். சரியாக தானே எழுதியிருக்கேன், ஏன் அந்த ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப்னு நான் வாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப்ன்றத யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப் அப்படின்றத குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் கற்ற சில காரியங்களை வந்து எனக்கு காலையில் கற்றுக்கொண்ட சில காரியங்களை இந்த நாளையில் சொல்லப்படுறேன். லூக் சாப்டர் 12:23 12ஆம் அதிகாரம் 23 யாராவது ஒரு வாசித்தா யோசிப்பாங்க. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறது. ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், ஸோ லைஃப், அதுதான் இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ். நம்ம பல காரியங்களை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள் இது வந்து என்னென்னா ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப். ஒவ்வொருத்தரும் நம்மளை குறித்து ஒரு எண்ணம் கொண்டு, நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எவ்ரிபடி இஃப் யூ திங்க், என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் வாட் டு யூ திங்க் இன் யுவர் மைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தாட்டில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு வேர்டுக்கு அந்த இடம் எல்லாமே கிடையாது. எவ்ரிபடி வில் ஹேவ். நானும் யோசிப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இதை குறித்து யோசிக்காத நினைவில்லாத ஒரு நாள் இருந்திருக்கோமா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. சிம்பிளாக வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா செருப்பு போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சில நேரம் போகும்போது ஷூ போடணும். ஸோ அந்த ஒரு சின்ன காரியம் கூட சின்ஸ் பிகாஸ் வி திங்க் ஆஃப் த ஸ்டேட்டஸ் வி டேக் த டிசிஷன். நான் சில நேரம் யோசிப்பாங்க, என்னைக்காவது வெளியில் ஆஃபீஸ் போகும்போது அன்னைக்கு யாரையாவது நான் மீட் பண்ண போகிறேன், சம்படி அவுட் சைடர் இஃப் ஐ அம் கோயிங் டு மீட், யாருக்காவது நான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஐ வில் திங்க் அபவுட் இட், வாட் ஷர்ட் ஐ போடுறேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நான் ஸ்டெருப் போட்டு போக மாட்டேன். ஐ என்ஷூர் தட் ஐ வேர் மை ஷூஸ். இதெல்லாம் வந்து பேசிக் தான். பட் இங்கே உள்ள நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வி ஆர் கான்ஷியஸ் அபவுட் அவர் ஸ்டேட்டஸ். ஸோ ஆர் வி திங்கிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் அவர் லைஃப் ஆர் ஆர் வி லுக்கிங் த ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப்? ஜீவனுக்காக நம்ம பண்ணுறோமா, இல்லை ஜீவியத்தின் நிலையை நம்ம யோசிக்கிறோம்? ரெண்டுமே வித்தியாசமான கோணத்தில் அதை பார்த்தோம்னு சொன்னால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப்பை தான் பார்த்துட்டே இருக்கோம். யூ டோன்ட் திங்க் ஸ்டேட்டஸ் ஃபார் லைஃப். ஏன்னா அந்த ஜீவியம், லைஃப் அப்படின்றது வந்து நம்மளா நமக்கு நியமித்த ஒன்று கிடையாது. யாருமே வந்து நோபடி டிசைடட் டு லிவ் இல்லையா, நோபடி ஹியர் இன் திஸ் ரூம். இது யாருமே நான் வந்து உலகத்தில் போய் பிறக்கணும், நான் ஜீவிக்கணும்னு நம்ம யாருமே யோசிக்கவும் இல்லை, யோசித்தாலும் நடக்க போகிறதும் இல்லை. God decided to be, for us to be in this world with life. ஸோ அந்த கோணத்தில் இந்த மாணவர்களில் இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நபர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் என்ன சொன்னான்னா, அந்த 18ஆம் வசனத்தை அதே அதிகாரத்தை வாசித்தோம்னா நமக்கு தெரியும். 18வது வசனம், அதே 12வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? நான் ஒன்று செய்வேன். ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான்? ஒரே ஒரு காரியம் தான் செய்வான். நான் பல காரியம் செய்வேன் அப்படின்னு அவன் யோசிக்கவே. அவன் யோசிச்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஆனா அந்த ஒண்ணுல கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்றான்? என் களஞ்சியங்களை விதித்து ஒண்ணுதான் இவன் யோசித்தான். அந்த ஒண்ணுல
அவருடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? என். அவன் யோசித்த ஒரே ஒரு சிந்தனையில கூட அவன் முதலாவது சிந்தித்தது என்னது? என். அடுத்தபடியா என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்கி கட்டுவேன். அடுத்தது எனக்கு விளைந்த என்னுடைய. எப்படி நம்மளுடைய திங்கிங் இது எல்லாருக்கும், இன்க்ளூடிங் மீ, எவ்ரிபடி டுடே இட் இஸ் லைக் தட். என், அடுத்தபடியா எனக்கு. அடுத்தது ஃபர்தரா நீங்க போனீங்கன்னு சொன்னா தானியத்தை கட்டி என் பொருள்களை, அதுவும் என்னது? அடுத்தவன் பொருள், அங்கேயும் என் பொருள்கள். ஸோ இந்த கால வேளையில இதை நான் யோசிச்சு பார்த்தேன். போயிடலாம் இவன் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இங்க என் களஞ்சியங்களை இடித்து, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு ஆல்ரெடி களஞ்சியம் இருக்கு. மெயின் பாயிண்ட் டுடே ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் பேசேஜ். எத்தனையோ ஒரு தடவை நம்ம பல பிரசங்கத்தில் கேட்டிருக்கோம், வாசிக்கிறோம். அது இன்னைக்கு நான் காலையில் யோசிச்சது என்னன்னா, இவனுக்கு ஆல்ரெடி களஞ்சியம் இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ராங் டு ஹேவ் சம்திங் ஃபார் அஸ். அது வந்து அவனோட களஞ்சியம் இருந்து. ஆனால் இங்க இவன் பண்ண தப்பு என்னன்னா, இருந்ததை இடிச்சுட்டு பெருசாக இருந்ததான் ப்ராப்ளம். இட் இஸ் நோ ப்ராப்ளம் இன் ஹேவிங் சம்திங் necessary for us. The problem comes only when we think of the desires for us. நம்மளுடைய தேவைகளை குறித்து நாம சிந்தித்து செயல்படும் பொழுது அங்க வந்து ப்ராப்ளம். நம்மளுடைய ஆசைகளை குறித்து நாம சிந்தித்து செயல்படும் போது தான் இங்க அதான் பிரச்சனையே இருக்கு. ஸோ என், எனக்கு, என்னுடைய அப்படின்ற இந்த நம்ம இது அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி மாதிரி அவன் போயிட்டே இருக்கலாம். ஒன்னே ஒன்று தான் செஞ்சான். அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சான்னா ஒன்னே ஒன்று தான் யோசித்தான். அதுவும் ஒன்று தான் செய்வேன்னு யோசித்தான். ஆனால் அந்த ஒன்றுமே அவனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்ரோச். அந்த ஒன்னே ஒன்று. பிகாஸ் his focus was totally different. The reason was his focus was totally. கடைசியில் அவன் எந்த லெவலுக்கு போயிட்டான்னா, ஒரே ஒரு காரியத்தை சிந்திச்சான், ஒரே ஒரு காரியத்தை செஞ்சான். அவன் என்ன ஆயிட்டான்னா மூடன். He was called as a fool. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு தப்பு தான் பண்ணான். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா இதுல ஆண்டவர் குறிப்பா பார்க்கறது ஒரே ஒரு காரியம். அது நம்மளுடைய வாழ்க்கையில நாம சிந்திக்கும் போது நம்மளால அதை அன்அட்டெண்டடா கூட போயிடும். Probably we may not seriously think about it. ஏதோ 10 சேரும், அந்த 10ல் 11 போயிடலாம். இவன் கூட நிறைய காரியங்கள் செஞ்சிருப்பான் வாழ்க்கையில. என்ன ஒரே ஒன்று தான் செஞ்சிருப்பானா, எவ்வளோ காரியங்கள் செஞ்சிருக்கான். அந்த களஞ்சியத்தை இடிச்சு கட்டுற அளவுக்கு அவனுக்கு விளைச்சல் உண்டாச்சுன்னா must have been doing so many things. விளைச்சல் வந்து ஒரே நாள் இன்ஸ்டன்டேஷன் இன்னைக்கு வர்ற ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்துடுறது கிடையாது. இல்லை, அவன் பல ப்ராசஸை அழகாக பண்ணி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பண்ணி ரிசல்ட் வர்ற லெவல் வரைக்கும் he has been successful. அந்த சக்ஸஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா he has been successful in getting the output of his hard labor in a very wonderful way. ஆனால் பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க தமிழில், வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் தாலி உடஞ்ச மாதிரி. இல்லை, he has been probably very successful. அழகா ரொம்ப அருமையா, ஒருவேளை ஆண்டவரே கூட அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கொடுத்துருக்கலாம் இல்லையா. விளைச்சல்ன்றது வந்து ஒரு மனுஷனால என்ன பண்றது இல்லை, விளைய செய்கிறவர் தேவன் தான். ஸோ இந்த ப்ரொடியூஸும் தேவன் தான் அவங்க கொடுத்துருக்கிறார். ஆனா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃபோக்கஸ் அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமாக, இவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் போது அவன் அனுமதித்த கொடுத்த ஆண்டவரை விட்டுட்டு அவன் கொடுத்த ஆசீர்வாதத்தினால அதுதான் அந்த ஃபோக்கஸ். இது இன்னொன்று அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய இன்னொன்று என்னன்னா 19வது வசனம் பாருங்க. என்ன சொல்றான், பின்பு ஆத்துமாவே உனக்காக பார்த்தீங்கன்னா இவன் கெட்டினது என்னது, களஞ்சி. அதுல உள்ள வச்சது என்னது, தானியம். இந்த தானியத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க ரியலா இப்ப யோசித்து பாருங்க. நீங்க சாப்பிட்டா ஆத்மா வளருமா, சரீரம் வளரும்? காலையில இட்லி சாப்பிடணும், ஆத்மாவுக்கு தான் சாப்பிடணும். சரீரத்துக்கு நான் போய் வேலை செய்யணும். இங்க அவன் ரெண்டாவது அவன் பண்ண தப்பு என்னன்னா ராங் ஈக்குவேஷன். மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னா தெரியும், தியரம் ப்ரூவ் பண்ணும்போது இஃப் யூ எல்லாருமே மேத்ஸ் டீச்சர் தான்.
பரவாயில்ல. ஸோ ஐ cannot ஸ்பீக் டூ மச் ஆன் தட் எனிவே. இருந்தாலும் ஒரு தியரம் ப்ரூவ் பண்ணுறோம் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதில் ஏதாவது ஒரு அசம்ஷன் ஈக்குவேஷன் தப்பாக எடுத்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் ராங். ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளமும் கொடுத்தாச்சு, சொல்யூஷனும் கொடுத்தாச்சு இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொடுத்தாச்சு, ரைட் ஹேண்ட் சைடும் கொடுத்தாச்சு. ஒன்லி திங் வி நீட் டு ப்ரூவ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்படியே போட்டே வந்தீங்கன்னா அங்கே பார்த்தா லெஃப்ட்டு ரைட்டு மாறிடுது. ஆரம்பிச்சது ஒன்றா தானே ஆரம்பித்தேன், லெஃப்ட்டும் ரைட்டு ஈக்குவலாக தானே இருந்துச்சு. இடையில எப்படி லெஃப்ட் ரைட்டு வேல்யூ மாறிச்சு? இன் பிட்வீன் தேர் வாஸ் சம் ஈக்குவேஷன், ராங் அசம்ஷன் ஆஃப் ஈக்குவேஷன். அதே தான் இங்கேயும் பண்ணோம். இவன் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டே வந்து வெல் டன், அவனுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. பட் இங்கே கடைசியில் அவன் வரும்போது என்ன சொல்லிட்டான், என் ஆத்துமாவே நீ வாழ்ந்து. ஸோ ஹீ வென்ட் இன்டு அ ராங் ஈக்குவேட்டிங். நம்மளும் இந்த மாதிரி உண்மை வாழ்க்கை பல காரியங்களை நம்ம தவறுதலாக என்ன பண்ணிடணும், சில நேரத்தில் அசியூம் பண்ணணும். யோனாவுடைய காரியத்தை எடுத்தோம்னா ஹீ அசியூம்ட் இட். அவன் நிறைய பேர் அந்த கதையை எடுத்து என்ன சொல்லிடுறான், எல்லாமே நமக்கு சரியான பாதையா, எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடந்ததுன்னா ஆண்டவர் பாதையை செவ்வாயாக்கினார், அதனால இது ஆண்டவருடைய சித்தம். யோனாவுடைய காரியத்தில் அவனுக்கு ஏன் டிக்கெட் கிடைச்சது? இன்னைக்கு அவன் தொங்கி நின்னா கூட டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, ஆனாலும் தொங்கிட்டு போய் சேர்ந்துறான். இப்போ டிக்கெட் கிடைச்சி ஒழுங்கா போனா ஆண்டவருடைய சித்தம்ன்றது கிடையவே கிடையாது. யோனாவுடைய காரியத்தில் அதே தான். ஸோ we need to be very clear about what is God trying to do. Wrong equation எல்லாமே சுமூகமாக போச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் மேத்ஸ் வாத்தியார் சொல்லுவார், நீ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் மாற்றினா 4 பக்கம் கூட நீ தள்ளி போய் என்ன பண்ணலாம், யூ கேன் அரைவ் அட் ரிசல்ட். அதே இது கரெக்ட் அசம்ஷனில் தியரம் யூஸ் பண்ணி கரெக்டாக போட்டால் 4 லைனில் என்ன பண்ணிடலாம். அதுதான் ஆண்டவர் செஞ்சு. எகிப்தியர்கள் ஆண்டவர் இல்லை, இஸ்ரவேல் ஆண்டவர் வந்து எகிப்திலேருந்து எடுத்துட்டு போகும்போது அவங்க ராங் அசம்ஷன்ஸ் போனதுனால 40 வருஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து 6 நாள்ல போயிட்டு ஹோலி லேண்ட் போயிட்டு வந்தாங்க. 14 நாள்ல அண்ணன் அவங்க 40 வருஷம் போனதை அண்ணன் 14 நாள்ல முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் அங்கே அவ்வளோதான் இருக்குது. பட் தே வென்ட் இன்டு அ ராங் அசம்ஷன். இதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு இடைப்படுகிற நேரங்கள் ஆர் வி அட் த ரைட் அசம்ஷன்ஸ். நம்மளுடைய ஆசையை நம்ம அசியூம் பண்றோம்னா இல்லை ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம இந்த காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கும் போது do we get our want or do we get our desire? அதான் தாழ்கிறாரு சொல்கிறேன், எனக்கு 100 இல்லை, அப்போ அன்னைக்கு தந்தா போதும், நான் ரொம்ப எனக்கு தந்து நான் உங்களுக்கு பூசிக்கவே வேண்டாம், தராமல் இருந்து நம்ம சதிக்கிறோம். வெரி கிளியர். யார் சொல்றது? கிங், ராஜா சொல்கிறான். அவனை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, we are nobody. அவனே சொல்கிறான். ஸோ வாட் இஸ் அவர் ஈக்குவேஷன் டுடே? வாட் இஸ் அவர் ஈக்குவேஷன் அகேன்ஸ்ட் மை கரண்ட் லைஃப் வித் த லைஃப் ஆஃப் இட்டர்னிட்டி? நம்ம பண்ணதுதான் இந்த பூமியினுடைய வாழ்க்கை அவருடைய நித்தியத்தினுடைய வாழ்க்கையை அவன் சரியாக ஈக்குவேட் பண்ணுவான். ஆத்மா என்பது நித்தியத்துக்குரியது. அவன் அந்த நித்தியத்துக்குரியதை உலக பிரகாரமான ஒரு பொருளை வச்சு என்ன பண்ணிட்டான்? மெனி ஆஃப் அஸ் இன்க்ளூடிங் மீ நித்தியத்துக்குரியதை உலக பிரகாரமான காரியங்களோட இணைத்து பார்க்கும் பொழுதுதான் தவறு. ஆர் வி ஈக்குவேட்டிங் ஆர் வேர்ல்ட்லி திங்ஸ் டு தி இட்டர்னிட்டி? ஆகாரம் தான் இங்கே நல்லா இருக்கு, ஆகாரம் தான் அப்பாயின்மெண்ட். கலைஞ்சிருந்தா என்ன பண்ணுறது? நிறைஞ்சி அவன் சொல்கிறான், சரீரமே நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா 3 வேளை சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தானே பிரச்சனையே இல்லை. ஸோ தேர் இஸ் அ ராங் ஈக்குவேஷன். Let us think in our own life, in any of our situation. Lord, have I equated it in a wrong way? எதையாக நான் தவறுதலாக இணைத்து என்னுடைய வாழ்க்கையில எதையாக சிந்தித்திருக்கிறேன்? நான் சரியாக சிந்திப்பேன், உதவி சிந்திப்பேன். அதான் ஒருத்தர் பிரசங்கம் உங்களுக்கு கேட்டார், கேன்சர் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? சிம்பிள் கொஸ்டின். போகலாம். ஆனா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியுமா? ராங் ஈக்குவேஷன் பண்ணிட்டோம்னா கேன்சரோட கூட
போகலாம். லங் ஃபெயிலியர் ஆனால் கூட, லங்கே இல்லாட்ட கூட போகலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் போகலாம். ஸோ ஆர் வி giving the right answer or the right question which we ask ourselves every day? நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பல தீர்மானங்கள் எடுக்கணும். உதாரணமா இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு காலையில் எல்லாரும் அண்ணன்லேருந்து எல்லாருமே 5 மணி 6 மணி 7 மணி பல மணிகளில் நம்ம எந்திரிச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து இப்போ மணி 8:45 இரவு. எத்தனை டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துருக்கோம் இந்த நாள்? ஒரு சும்மா ஒரு நம்பர் சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஆவரேஜா 250 இருக்குது. நம்ம எத்தனை டிசிஷன் எடுத்திருப்போம்? நீங்க ஐயா எத்தனை தீர்மானங்கள் நீங்க எடுத்திருப்பீங்க? அதாவது டிசிஷன். இப்போ எந்திரிக்கணும், அதுல இருந்து படுக்கையில புரண்டு கிடப்போமே அந்த காரியங்கள் எல்லாமே முடிவுகள் தான். Everything is a decision. நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா you decided to come, that's why you are here. நீங்க இங்க வர டிசைட் பண்ணா நீங்க வந்திருக்க வேற எங்க இருக்கு அப்படின்னா ஒரு அரௌண்ட் 20 கிட்ட இருக்கு. சர்ச்சுக்கு போனோம், அந்த சாரி கிட்டே எவ்வளவு காரியங்கள் இருக்கு. இப்ப ரோட்ல வந்து இப்ப ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க, லெஃப்ட்ல திரும்பணுமா ரைட்ல திரும்பணுமா அப்படின்னா you take a decision based on information. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த டிசிஷன் எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா இன்ஃபர்மேஷன். 20 ரொம்ப கம்மி வருது. இப்ப சொன்ன பாயிண்ட் பார்த்தா 50க்கு மேல போயிட்டோம். சோ இப்போ நம்ம தீர்மானங்கள் நிறைய எடுத்துக்கிறோம். இந்த தீர்மானங்களை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா we take decisions based on information. Without information you can't take decision. Information is very important. So, information, and the information, if you want to have a right decision, you need to have the right information. If you have a wrong information, your decision will become a wrong decision. No, second அடுத்த dimension போனீங்கன்னா a decision or information given to you at the right time helps to take not a right decision, an effective decision. That's the next level of decision. Decision வந்து எல்லாருமே எடுப்போம், but was that right or wrong is one level. Next level, was the decision effective? அதுக்கு your information should be at the right time. So நம்ம ஒவ்வொரு நாளும் பல தீர்மானங்கள் எடுக்கிறோம். இன்னைக்கு முதல் தீர்மானம் என்ன இருக்கும்? என்ன சொன்னாங்க? அதுல படுக்க விட்டு எந்திரிக்கலாமா எந்திரிக்க கூடாதா? That is your first decision. அதுலயே நிறைய டிசிஷன். First decision is whether to get out of the bed or not. இப்போ அந்த டிசிஷனே பாருங்க. நீங்க எந்திரிக்கும் போது டிசிஷன் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பெட்ரூம்லயே வால் கிளாக் போடுறோம், ரைட் போடுறோம். அங்க முடிச்ச உடனே டைம் இல்ல செல்லுல தான் இருக்கு. whatever it is, எங்கயோ முதல்ல நீங்க பாக்குறது யுவர் வாட்ச். அது செல்லுல இருந்தாலும் சரி, அது கல்லுல இருந்தாலும் சரி. why you want the information. What information? Time. ஏன்னா இப்ப 5 மணிக்கு உங்களுடைய காலேஜ் எப்ப நேரம் அப்படின்னா 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே ஜோம் ஆரம்பிச்சுங்க. இல்ல திரும்ப ஒரு அண்ணன் இந்த மாதிரி புரண்டு திரும்ப போடுது. We change the decision. We don't take decision to get up. ஆனா அதே இது let's take அந்த clock 12 மணிக்கு நின்னு போச்சுன்னு வச்சு. 8 மணிக்கு யாராவது வந்து என்ன எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? என்னம்மா 12 மணி தான் ஆகுது. யாரு சொன்னது? அது clock 12 மணிக்கு நிக்குது, மணி 8. So because of the wrong information you have taken a wrong decision. So இதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம பல தீர்மானங்கள் எடுக்கும். இதை வந்து நிறைய தீர்மானங்கள் வந்து அனிச்சை செயல் மாதிரி ஆகிடுது. ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நம்ம பாட்டுக்கு we don't really ஐயா சொன்னாங்க முதல்ல வந்து 20ன்னாங்க, இதெல்லாம் பார்த்த பிறகு நிறையா அப்படின்னாங்க. இல்லை ஸோ சில பேருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு டிசிஷனே எடுக்கலன்னு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நிறைய பேர் ரிப்ளைலாம் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஜீனியஸ் ப்ராபப்ளி. ஸோ அப்போது இந்த நம்மளுடைய வாழ்க்கை ஸோ ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு ராத்திரி படுக்கிறதுக்குள்ளார இந்த உலகத்தின் காரியங்கள் இப்போ நம்ம பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் வேர்ல்டு. எந்திரிக்கிறது, லெஃப்ட்ல திருப்புறதா, மீட்டிங் வர்றதா, எல்லாமே உலகத்தின் சம்பந்தப்பட்ட காரியங்கள்.
வந்து we are taking so many decisions. The same way, even to our spiritual life, we are taking so many decisions. ஸோ அந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு நாம் எந்த தகவல்களை நாம் உபயோகம் இங்கே பண்ணதை தான் he took a life decision using a worldly information. So that is why his decision was wrong. இந்த மாணவர்கள் ஆண்டவர் நம்மோட பரலோகத்துக்கு அடுத்த நித்தியத்துக்கு அடுத்த நம்முடைய நித்திய வாழ்க்கைக்குரிய தீர்மானங்களை நாம் எடுக்கும் பொழுது நாம் எந்தவித தகவல்களை சார்ந்து நாம் எடுக்கிறோம், உலகத்தின் காரியங்களை ஒத்து நாம் தீர்மானங்கள் எடுக்கிறோமா இல்லைன்னா கடவுளுக்கு அடுத்த காரியங்களை ஒத்து நம்ம தீர்மானம். எங்கள் அண்ணா ஒரு அருமையான உதாரணம் சொன்னாங்க, வெறும் கையனாக நான் போகணும். டேட் இப்போ இந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் ஆகணும்னா I need to take some decisions, not in the heaven, because it is pertaining to heaven. I have to take some decisions in the world. அப்போ இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கிறதுக்கு நான் உலகத்தின் காரியங்கள் உதாரணமாக உனக்கு வந்து என் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எப்படி. ஸோ தட் வாஸ் அ வேர்ல்ட் டைம் பேஸ்ட் டிசிஷன். அதனால தான் இன்னைக்கு அவனை என்ன பண்ண முடியுது, அண்ணன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். சரி, நான் எங்கள் அண்ணன் அந்த சாட்சியை சொல்லும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஹவு காட் இஸ் தட்ஸ் வாட் ஹோலி ஸ்பிரிட். ஸோ தட் இஸ் வேர் ரொம்ப அருமையான ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அ ராங் டிசிஷன் பிகாஸ் ஆஃப் த ராங் இன்ஃபர்மேஷன். ஆண்டவர் அங்கே வந்து ஒரு சிமியோன் அப்படின்ற ஒரு நேம் அங்கே கொடுத்தாரு. தட் இஸ் எ ஹிண்ட் டு பி டேக்கன் அ ரைட் டிசிஷன். பட் அங்கே வந்து ராங் டிசிஷன் வாஸ் டேக்கன். இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் அண்ணா வந்து அழகாக சொல்லிட்டாங்க, பிகாஸ் யூ ஏபிள் டு ஐடென்டிஃபை இட்ஸெல்ஃப். யூ ஏபிள் டு ஐடென்டிஃபை தட் decision what he took was wrong. ஆனால் பல நேரங்களில் we will not be able to identify. இதனால் இவன் வந்து இதை முதல்ல நினச்சிருந்தானே இவன் சொல்லியிருப்பான், என் ஆத்துமா இன்னைக்கே போனால் நான் என்ன இதை வச்சு பண்ணியிருப்பேன் அப்படின்றத அவன் முதல்ல நினச்சிருந்தான்னா அவன் சொல்லியிருப்பானா, செஞ்சிருப்பானா, முட்டாள்ன்ற ஒரு பட்டத்தை வாங்கியிருப்பானா. I don't think nobody will like to get a title fool, whoever it may be, even fools. சில பேர் பார்த்தீங்கன்னா காது உண்மையிலே காது கேட்காது, அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சத்தமாக பேசணும்னு நினைக்கிறோம், எனக்கு இந்த செவிடா அப்படின்னு கோவப்படுவாங்க. பார்த்துக்கிங்களா? So nobody wants to accept their shortfalls or shortcomings. இல்லையா? அதனால ஒருத்தரும் இவன் முட்டாள் கூட அவனை முட்டாளும் கூப்பிடுறதுக்கு யாரும் என்ன பண்ணுவாங்க,